இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு அன்பு. இந்த வீடியோ பதிவை இதுக்கு மேல பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியில உள்ள என் அருமை, என்னோட வயசுல மூத்த அண்ணன்மார்கள் என்ன தம்பியா, உங்களோட தம்பியா தத்தெடுத்துக்கிடுங்க. என்னோட வயசுல கம்மியான தம்பிமார்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, நான் உங்களை என்ன பண்றேன், என்னோட தம்பியா தத்தெடுத்துக்கிறேன். அப்போ நம்ம அண்ணன் தம்பியா என்ன பண்ணுவோம்? எதுக்காக தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி அமைக்க முடியல? ஆட்சியை விடுங்க, ஒரு 10 சீட்டு 15 சீட்டு ஒரு 20 சீட்டு. இந்த தடவை பாருங்க, இந்த எலெக்ஷன்ல யாரு, ஒரே ஒரு இடம் ஊட்டியில மட்டும், அது கூட ஏடிஎம்கே கூட்டணியால. அப்படிதான் மக்கள் பேசிக்கிறாங்க. இன்னொன்னு எப்படி பேசிக்கிறாங்க மக்கள், பிஜேபியோட கூட்டணி வைக்காம இருந்திருந்தா நம்ம ஏடிஎம்கே கட்டாயம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட்சி அமைச்சிருப்பாங்க. மெஜாரிட்டியா என்ன பண்ணியிருப்பாங்க, எம்எல்ஏ சீட்டு எடுத்திருப்பாங்க. பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால ஏடிஎம்கே எத்தனை சீட்டு வாங்கினாங்க? 53. அப்போ டிஎம்கேக்கு விழுந்த ஓட்டு எல்லாமே எங்க விழுந்திருக்கும்? பொதுவா அரசியல் நம்ம தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி வெற்றி தோல்வி. ஒரு தடவை அவங்க ஆளுவாங்க, ஒரு தடவை ஏடிஎம்கே, அடுத்த தடவை டிஎம்கே. இதுதான். அப்போ அந்த மாதிரி இந்த தடவை கட்டாயம் ஏடிஎம்கே என்ன பண்ணியிருப்பாங்க, வந்திருக்கலாம். ஆனா பிஜேபியோட எடப்பாடி ஐயா கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு எதிர்கட்சியா கூட என்ன பண்ண முடியல. ஏடிஎம்கே ஜெயிச்ச இடத்தெல்லாம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல. ஆனா இன்னைக்கு எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்துட்டாங்க. இதுக்கு காரணம் பிஜேபி தான் அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. அப்போ என்ன காரணம்? முதல்ல சொல்லிட்டேன், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க என்ன அண்ணனா தத்தெடுத்துக்கிட்டியா, நான் உங்களை தம்பியா தத்தெடுத்துக்கிட்டேன். அப்போ அண்ணன் தோக்குறது, தம்பி தோக்குறது, எந்த அண்ணனாவது எந்த தம்பியாவது விரும்புவோமா? அப்ப நம்ம ஜெயிக்கணும். என்ன பண்ணா ஜெயிக்கலாம்? கிறிஸ்தவர்கள் ஓட்டா? ஆனா போப்பா, மைனாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் ஓட்ட வச்சாப்பா நாங்க. அதுதான் நம்ம பண்ற தப்பு. பிஜேபியில இருக்கிற ஒவ்வொரு அண்ணமார், தம்பிமார், அக்காமார், தங்கச்சிமார்கள் நினைக்கிற கிறிஸ்டியானிட்டி மைனாரிட்டியா? ஒரு 2-3 நிகழ்வுகள் என்ன பண்றேன், நான் சின்ன பையனா இருக்கும்போது என்னோட வாழ்க்கையில பார்த்த விஷயங்களை சொல்றேன். அதெல்லாம் சரி பண்ணிக்கிடுங்க. முதல்ல நம்ம பண்ற தப்பு, இந்த திருச்சபை பாஸ்டர்மார்கள் இந்த அங்கி போட்டிருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து பாவாடன்னு சொல்லி என்ன பண்றது, கிண்டல் பண்றது, அந்த அங்கிய பாவாடன்னு சொல்றது. அது ஒண்ணு. 2வது, இந்த டிராக்ஸ் கொடுக்குறாங்கல்ல ரோட்ல நின்று, பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல். அவங்கள என்ன பண்றது, அவங்க ஒத்த ஆளு தானே, ஒரு 2 பேர் இல்ல 4 பேரா சேர்ந்து பெண்கள் என்ன பண்றாங்க, டிராக்ஸ் கொடுக்குறாங்க. அவங்கள பிடிச்சி கலாச்சி அவங்க மேல கேஸை போட்டு, இப்போ போன வருஷம் கூட ஒரு 4-5 பாட்டிமார்களை பிஜேபியில இருக்கிற நிர்வாகிகள் அண்ணன்மார்கள் தூத்துக்குடியில டிராக்ஸ் கொடுத்து, கிராமங்களுக்கு டிராக்ஸ் கொடுத்த வயதானவங்களை என்ன பண்றீங்க, பிடிச்சி ஜீப்ல ஏத்துறீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க மேல எஃப்ஐஆர். அப்போ அந்த 4-5 பெண்கள் அவ்வளவுதானப்பா. ஒரு பாஸ்டரை பார்த்து, அங்கி போட்ட போதகரை பார்த்து பாவாடன்னு சொல்றோம், அவர் ஒருத்தர் தானே, மைனாரிட்டி கிடையாது. அதுதான் நீங்க பண்ற தப்பு. நானும் இப்போ உங்க தம்பி இல்லையா, உங்க அண்ணன் இல்லையா, நாம பண்ற தப்பு என்னன்னு சொல்றேன் கேளுங்க. நான் திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு கிராமம், அங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நான் சின்ன பையன். அப்போ ஒரு பக்கத்து கிராமம், அந்த கிராமத்துல கிறிஸ்தவ தேவாலயம் கிடையாது. அங்க எல்லாருமே நான் கிறிஸ்டியன்ஸு, ஒரு சிலர் மட்டும் கிறிஸ்தவர்கள். அந்த கிராமத்துல இருந்து
சர்ச்சுக்கு வரணும்னாலும் என்ன பண்ணணும், ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து தான் வேற ஒரு கிராமத்துக்கு தான் திருச்சபைக்கு வரணும். இந்த கிராமங்கள்லயே பிட்டா ஒரு துண்டா கிடக்கும் தெரியுமா, ஒரு சில கிராமங்கள், அது வேண்டாம், அது இப்ப பேர்லாம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அம்பேத்கர் ஐயா படம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நம் இன மக்கள். அங்க ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டை. புருஷங்காரன் என்ன பண்ணிட்டாரு, நல்ல போதை போட்டு பொண்டாட்டியை தூக்கி போட்டு மிதின்னு சண்டை வந்த உடனே அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுது, நேரா எங்க போறாங்க, பக்கத்து கிராமத்துல இருக்கிற தன்னோட தாத்தா பாட்டி அவங்கள கூப்பிடுறதுக்கு. இந்த மாதிரி அம்மாவை பிடிச்சி அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அடிச்சுக்கிட்டு இருக்காரு, பாட்டி தாத்தா வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு வராங்க. அங்க அந்த கிராமத்துல இந்த போதையில் அடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல அவரோட மாமனார் மாமியார், அவங்க நல்ல வசதினா அந்த நேரத்துல நான் சொல்றது, நான் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்போ டிவிஎஸ் எக்ஸல் கிடையாது, டிவிஎஸ் சாம்பு தெரியுமா. இப்ப டிவிஎஸ் எக்ஸல் கிளிக் சாட் வந்துருச்சு, காலை வச்சு ஷார்ட் பண்ணலாம். ஆனா டிவிஎஸ் சாம்பு 2 சைடுமே பெடல் பண்ணி என்ன பண்ணணும், ஷார்ட் பண்ணணும். வண்டி எங்கேயாவது நின்று போச்சுன்னா கூட சைக்கிள் மாதிரி ஓட்டிக்கிட்டு வந்துடலாம். அந்த டிவிஎஸ் சாம்பு எம்ஐடி வச்சிருந்தாவே பெரிய பணக்காரங்க. எம்ஐடி யாரு வச்சிருப்பாங்கன்னா அந்த கடைக்காரங்க எல்லாம் வச்சிருப்பாங்க. இது ஓன் யூஸுக்கு வச்சிருக்கவங்க எம்ஐடி லோடு வண்டி, இது ஓன் போர்டு. இது டிவிஎஸ் சாம்பு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சில நண்பர்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த டிவிஎஸ் சாம்பு வச்சிருந்தாவே பெரிய பணக்காரங்க. அவர் என்ன பண்றாரு, டிவிஎஸ் சாம்புல தன்னோட மனைவிய கூப்பிட்டுக்கிட்டு அந்த மாமனார் மாமியார் இங்க சண்டை நடக்கிற வீட்டுக்கு வராங்க. இவர் என்ன பண்றாரு, தன்னோட மாமனார் மாமியாரை பார்த்த உடனே இன்னும் செம டென்ஷன் ஆகி போய், உங்களாலதான் சிரிக்கு மௌளவளா, ஏழை ஆத்தாக்காரி, ஒன்னாலதாண்டி என்ன ஆகுது, என் குடும்பம் 2 பட்டு கிடக்கு, பொட்ட புள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்த அதோட போக வேண்டியதாம்ல, சும்மா என்ன பண்றது, புருஷன் பொண்டாட்டி சண்டையில வாவுனா டிவிஎஸ் சாம்பை தூக்கிட்டு வந்துடுறது. நீங்க அப்புறம் என்ன பண்றது, பொஞ்சாதியை கூப்பிட்டுக்கிட்டு உங்க பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு உங்க ஊருக்கு போயிடுறது. போதை தெளிஞ்ச பிறகு நான் யாரெல்லாம் போய் சமாதானப்படுத்துவேன், நான் யாரெல்லாம் கொஞ்சுவேன். புருஷன் பொண்டாட்டி சண்டையில நீங்க ஏமல தலையிடுறியா, நான் தலைகாணியை பிடிச்சிக்கிட்டா கொஞ்சிக்கிட்டு நாங்க சமாதானமாக முடியும். பொஞ்சாதிகாரி வீட்டுல இருந்தாதாம்ல அவளை தூக்கி போட்டு மிதிச்சு அதே கணவன் போதை தெளிஞ்ச பிறகு பொஞ்சாதிக்கு மல்லிகை பூவும் அல்வா வாங்கி கொடுத்து எதுக்காவது விடுறீங்களா இந்த அம்மா அப்பா வாங்கிய நீங்க. பொண்ணை கட்டி கொடுத்த பிறகு சும்மா என்ன பண்றது, உங்களாலதான்ல சண்டை அப்படின்னுட்டு சண்டை முத்திருச்சு. முத்தின உடனே என்ன பண்றாரு, இந்த டிவிஎஸ் சாம்பு இருக்கிறதுனாலதான்ல சும்மா என்ன பண்றா, சாதாரண சண்டைக்கு கூட ஓடி வந்துடுறியா, கிழவி 2 பேரும் என்ன பண்றியா, புள்ளைய கட்டி கொடுத்து விட்டு அப்புறம் இந்த டிவிஎஸ் சாம்புல கூட்டு போயிடுறது. நான் இங்க என்ன பண்றேன், ஒத்தையில கிடந்து சோத்த பொங்கி 2 பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு பாடு பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னுட்டு இந்த டிவிஎஸ் சாம்பு தாம்ல எல்லாத்துக்கும் ஏம சாத்தான் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, வீட்டுல இருந்த மண்ணெண்ணை கணை தூக்கிட்டு அந்த டிவிஎஸ் சாம்பை கொளுத்தி விட்டாரு. டிவிஎஸ் சாம்பை கொளுத்தின உடனே இந்த தகவல் எங்க போகுது, திரும்ப இந்த மனைவியை தூக்கி போட்டு மிதிக்கிறாருல அந்த மாமனார் மாமியார் அவங்களோட பையனுங்களுக்கு, அதாவது தன்னோட மனைவியோட அண்ணன் தம்பிக்கு போகுது. அவனுங்க என்ன பண்றானுங்க, அங்க இருந்து நம்ம அப்பாவோட டிவிஎஸ் சாம்பை கொளுத்தி விட்டாங்களா. இப்போ உங்களுக்கு சாதாரணமா இருக்கும் டிவிஎஸ் சாம்புன்றது, இப்போ நம்மளுக்கு ஒரு பிஎம்டபிள்யூ காரை கொளுத்துறதுக்கு சமம். அந்த டைம்ல அதான் கொஞ்சம் வசதியான குடும்பம் இல்ல, அவங்க என்ன பண்றாங்க, அங்க இருந்து அண்ணன் தம்பி வந்த உடனே, அண்ணன் தம்பி மட்டும் வந்தா பரவாயில்ல, கூட தான் பொஞ்சாதிமார்களையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. மருமகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், நம்ம மாமனார் டிவிஎஸ் பிட்டியா கொளுத்தி விட்டாராம், வா போய் பாப்போன்ட்டு மருமகளுல என்ன பண்ணிட்டாளுவ. இவங்க எல்லாரையும் பார்த்த உடனே இன்னும் இவருக்கு டென்ஷன் ஆகி போச்சு. யாருக்கு, தன்னோட மனைவிய கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருல்ல அவருக்கு. உங்களாலதான்ல என் குடும்பமே என்ன ஆகுது, அக்காக்காரிய 3 நாளைக்கு மேல எந்த அண்ணன் தம்பி நீங்க 2 பேரும் வச்சு பாக்கலாம். அவ இங்க இருந்து என்ன பண்றா, சண்டை போட்டுட்டு அங்க வந்துடுறா. திரும்ப அங்க அவகிட்ட நாங்க பாத்துக்கிறோம்க்கா,
நாங்க பாத்துக்கிறோம் தங்கச்சி அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டு 3 நாள்ல என்ன பண்றியா, மூஞ்ச காட்டுறியா உங்க பொஞ்சாதிமார்கள். அப்புறம் அவ கண்ணீர் கண்ணை வடிச்சுக்கிட்டு ஏங்க என்ன கூட்டு போங்கன்ட்டு இந்த மாதிரி புருஷ மண்டாடி சண்டை. நீங்க தான் காரணம், உங்களை வெட்டணும்லன்ட்டு என்ன பண்ணிட்டாரு, அருவா ஊத்திக்கிட்டு வெட்ட வந்துட்டாரு. யார? தன்னோட மச்சாங்காரனுங்களை. இப்படியா இருக்கா? அந்த நியூஸ் என்ன ஆகுது, திரும்ப அந்த கிராமத்துக்கு போகுது. எது? டிவிஎஸ் எக்ஸல் வச்சிருக்க அந்த பணக்கார குடும்ப கிராமத்துக்கு போகுது. அங்க இருந்து திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 10-15 பேர் வந்த உடனே இங்க ஊர் சண்டை ஆகி போச்சு. இல்லை, ஊருக்காரங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கூடி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. போய்கிட்டு இருக்கு. பொதுவா கிறிஸ்தவ ஊர்கள் இருக்குன்னா அங்க மணி அடிச்சிருவாங்க. ஊர் சண்டை ஏதாவது வந்துச்சுன்னா, ஊர்ல ஒரு தீ பிடிச்சிருச்சு அந்த மாதிரினா கோயில் மணி என்ன பண்ணுவாங்கன்னா விடாம அடிப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஊர்ல வெள்ளம் வந்துருச்சு, அந்த மாதிரி ஒரு இடத்துல மக்கள் ஒண்ணு கூடுவாங்க. அந்த ஊர்ல சர்ச்சு கிடையாது, சரி கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய ஊர் இல்லையா, அந்த அவங்களும் இந்த ஊர் சண்டையில என்ன பண்ணிட்டாங்க, குடும்ப சண்டை ஊர் சண்டையாகி அதுக்குள்ள கிறிஸ்தவர்களும் உள்ள வந்துட்டாங்க. அந்த குடும்ப சண்டையில எங்க பக்கத்து வீட்டுக்காரன் அவன் மேல நீங்க எப்படி கை வைக்கிறது, நீ அண்ணன் தம்பி என்னதான் குடும்பமா இருந்தாலும் உன் வீட்டுக்குள்ள இருக்கிறவரை தான் அது குடும்ப சண்டை, தெருவுக்குள்ள வந்துருச்சுன்னா நாங்களும் கேள்வி கேட்போம், எங்க ஊருக்காரனை நீ எப்படி கை வைக்கிறதுன்ட்டு அந்த குடிகார கணவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க, கூட்டம் சேர்ந்துருச்சு. இப்படியா பிரச்சனை பெருசாகி ஊருக்காரங்க, அதுல கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. நேர இப்ப என்ன பண்ணாங்கன்னா பக்கத்து ஊர்ல இருக்கிற அந்த சர்ச்சு பாஸ்டருக்கு நியூஸ் போயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம சர்ச்சுக்கு வர மக்கள் அந்த பக்கத்து கிராமத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவருக்கு இந்த புருஷ மண்டாட்டி கதெல்லாம் தெரியாது, சண்டைலாம் தெரியாது. நம்ம சர்ச்சுக்கு வர மக்களை அடிக்கிறாங்களாம், அவங்களுக்குள்ள சண்டையா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. நம்ம சர்ச்சுக்கு வர விசுவாசிகளேன்ட்டு அவர் என்ன பண்றாரு, அங்கேயே போட்டுக்கிட்டு சபை போதகர் பைக்ல வாராரு. அவரோட அங்கி அந்த இடத்துல வந்து நின்ன அந்த உள்ள இருக்கிற மனுஷன், அவர் ஆம்பளை, அவரோட பேர் இது, அவரோட கலர் இது, எதையுமே பார்க்கல மக்கள். அவர் நெட்ட குட்டை. அந்த அங்கியை பார்த்து என்ன பண்ணாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அத்தனை பேருமே அட்டென்ஷன்ல அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் என்ன பண்ணாப்ல, ஏன் சண்டை போடுறீங்க, சமாதானமா போங்க, என்ன பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி சண்டை, புருஷன் பொண்டாட்டி சண்டையில ஏன் நீங்க எல்லாம் தலையிடுறீங்க, போங்க நீங்க போங்க, சபை விசுவாசிகள் நம்ம விசுவாசிகள்லாம் அங்க போங்க, நீங்க என்னப்பா குடும்பத்துல அண்ணன் தம்பி நீ ஏன் சும்மா சும்மா இங்க வாரீங்க, அவர் இன்னைக்கு பொண்டாட்டி அடிப்பாரு, நாளைக்கு சேர்ந்துப்பாரு, நீங்க ஐயா டிவிஎஸ் எக்ஸல தூக்கிட்டு வந்தியா, டிவிஎஸ் எக்ஸல கொளுத்தி விட்டாரா, சரி விடுங்க, அது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுங்க, இல்ல எஃப்ஐஆர் போடணும் இன்சூரன்ஸுக்கு, சரி வேண்டாம் விடுங்க, நம்ம என்ன பண்ணுவோம், அது என்ன ஏதுன்றதை நம்ம அப்புறமா பார்ப்போம், மருமகன் தானே கொளுத்துனாரு, சீதனமா நினைச்சிட்டு விட்டுருங்க, மருமகனுக்கு சீதனத்துக்கு பைக் வாங்கி கொடுத்தேன்னு நினைச்சு விட்டுருங்கன்றோன்னே அந்த மக்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, நீங்க சொன்னா சரிதாங்க, நீங்க சொன்னா சரிதாங்க. யாரு? கிறிஸ்தவர்கள், அந்த சபைக்கு போற விசுவாசிகள் மட்டும் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது, அந்த சபை திருச்சபை என்னன்னு தெரியாது, அந்த சபையோட பேர் என்னன்னு தெரியாது, அது என்ன டினாமினேஷனா, இண்டிவிஜுவல் சபையா, எதுவுமே தெரியாது. அந்த அங்கி, அந்த அங்கின்ற ஒரு விஷயத்தை வச்சு என்ன பண்ணாங்கன்னா அந்த கிராமமே அன்னைக்கு, அது அன்னைக்கு அவர் அங்கி இல்லாம வந்திருந்தாருன்னு வச்சுங்க, அவருக்கும் சேர்ந்து 4 அரை விழுந்திருக்கும். பக்கத்து ஊர்ல இருந்து என்ன பண்ணிட்டாரு, யாரையோ கூப்பிட்டு வந்திருக்காருயா அப்படின்னுட்டு. அப்போ ஒரு அங்கி என்ன பண்ணுது, ஒரு கிராமத்துல எத்தனை ஓட்டு பாருங்க, அப்படிதானே? ஒரு அங்கி போட்ட போதகர், இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க சொல்ல வேண்டாம், இந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போடாதீங்க அப்படியும் சொல்ல வேண்டாம். ஆனா நீங்க அந்த அங்கி போட்ட போதகர்களை பாவாடைன்னு கிண்டல் பண்ணும்போது அதை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த அங்கிக்கு எவ்வளோ கெத்து, எவ்வளோ மரியாதை. அந்த பாஸ்டர் பெரிய பணக்காரரா இருப்பாரு, கோடீஸ்வரனா இருப்பாரு, அவரு நினைச்சா எத்தனை காஸ்ட்லி, அவங்க அங்கிக்குள்ள என்ன இருக்கும்,
10,000 ரூபாய் ட்ரெஸ் இருக்கும். ஆனா எதுக்காக மேல அந்த அங்கேயே போடுறாங்க? எல்லாத்தையும் மறைக்கணும், தன்னை தாழ்த்தணும். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இறை தூதுவன், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாதுங்க, இந்த அங்கி தான். அவங்க போட்டிருக்க அங்கி அதோட விலை எவ்வளவுன்னு தெரியுமா? ஷர்ட்டு பேண்டோட அதிகம். ஆனா ஏன் அந்த அங்கியை போடுறாங்க? ரோட்ல போனா நாய் துரத்தும், அங்கி போட்ட அங்கியை பார்த்து நாய் துரத்தும். அத்தனை பேர் ஜக ஜக அப்படி ஜாலியா அப்படியே பல பேர் பல விதமான ட்ரெஸ் போட்டிருக்கும் போது அந்த பாஸ்டருக்கு நாமளும் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நிக்கணும்னு ஆசை இருக்காதா? அந்த அங்கியை கலத்தும் போது பார்த்திருக்கீங்களா? இனிமே அடுத்த தடவை பிஜேபி நண்பர்கள் என்ன பண்ணுங்க, போய் சர்ச்சில் போய் பாருங்க, பிரசங்கெல்லாம் பண்ணிட்டு கலத்துவாங்க. ஏசி சர்ச்சா இருந்தா கூட உள்ள அவ்வளோ வேர்வை இருக்கும், உள்ள அவ்வளோ அவங்க போட்டிருக்க சட்டை எல்லாமே நனைஞ்சு போய் அதுக்கப்புறம் அதை கலட்டிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃபேன் காத்துக்கு கீழே உட்கார்ந்த பிறகுதான் அவங்க நார்மலா என்ன பண்ண முடியும். அப்ப இவ்வளவுத்தையும் பண்றதுக்கு காரணம் அந்த மாதிரி ஒரு புனிதமான அங்கி. அதை நீங்க பாவாடைன்னு கிண்டல் பண்ணா மைனாரிட்டியா? ஒரு அங்கி போட்ட போதகர் போய் நின்ன உடனே ஒரு கிராமம் அமைதியாச்சு. நீங்க அந்த இடத்துல 10 போலீஸ்காரங்களை விட்டுருந்தா கூட காக்கி சட்டைக்கு இல்லாத பவர் அங்கிக்கு இருக்கு, அவரோட பேச்சுக்கு இருக்கு. அவருக்கு கிடையாது, அவர் போட்டிருக்க அங்கிக்கு இருக்கு பவர். அந்த அங்கிய போய் பாவாடைன்னு கிண்டல் பண்ணா அப்ப அதை பேஸ் பண்ணி உள்ள மக்கள் எப்படியா ஓட்டு போடுவாங்க? கிறிஸ்தவர்கள் உள்ளப்பா, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் புனிதமா மதிக்கக்கூடிய ஃபாதர் சொல்லிட்டா. அன்னைக்கு எங்க சர்ச்சுக்கு வெளியே பாஸ்டரையா நிப்பாரு அங்கேயே போட்டுக்கிட்டு, சர்ச்சு முடிஞ்சு வெளியே வந்தோடனே எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு, நான் கை கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன், இன்னைக்கு ஏதோ ஒன்று அவரை கிண்டல் பண்ணிட்டு வருவேன், இன்னைக்கு பிரசங்கத்துல ஏதோ ஒன்று சொல்லிட்டு வருவேன், அவரு அதை ஜாலியா எடுத்துப்பாரு. அப்படி எல்லாரும் வந்துகிட்டு இருக்கோம். ஒருத்தர் புதுசா வெளியே இருந்து வந்தவர் டபக்குன்னு போய் அவர் காலில் போய் என்ன பண்றாரு, நான் எழுப்பி விட்டேங்க, அதில் காலிலலாம் விழாதீங்க, வேண்டாம், காலில் விழுற அளவுக்கு இல்லையா ஐயா, என்ன ஐயா அங்கி. அந்த அங்கி என்ன பண்ணுது, அவர் யாருன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது, கிறிஸ்தவர் கிடையாது. ரோட்ல போய்கிட்டு இருந்தவர் இப்படி பண்றாரு, இப்படி பண்ணிட்டு என்ன பண்றாரு, அங்கி போட்ட போதகர் காலில் போய் விழுறாரு. அதே அவர் அங்கி இல்லாம நின்னாருன்னா விழுவாரா? ஏன் நானும் தான் பக்கத்துல நிக்க, என்ன மாதிரி பல பேர் நிக்கிறாங்க, எங்க காலில் உழலல்ல. அப்ப அந்த ஓட்டு அந்த அங்கி போட்ட போதகர் காலில் விழுந்தாரு, அவரு எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாரு, நம்மளுக்கு ஓட்டு போடுவாரு பிஜேபிக்கு. ஏன்னா நானும் உங்க தம்பி தான்ல, அண்ணன்ல, இப்போ என்ன தத்தெடுத்துக்கிட்டீங்களா. அடுத்து இந்த டிராக்ஸ் ஊழியம், இந்த டிராக்ஸ் கொடுக்க வரவங்களை பிடிச்சி என்ன பண்றோம், அடிச்சு போடுறோம். அவங்க 2 பேர் தானே, 4 பேர், ஒரு 4 பெண்கள் என்ன பண்றாங்க, ஒரு 2 ஐயாமார்கள், மொத்தமே 5 பேர். 5 பேரோட டிராக்ஸை கிழிச்சு குப்பையில போட்டுட்டு இனிமே இந்த மாதிரி டிராக்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாதுலா, கொடுத்தா அப்படின்னு விரட்டி விடுறோம். சரி, அப்புறம் அவங்கள ஜெயிலில் என்ன பண்றோம், ஜெயிலில் போடலனாலும் கேஸை போட்டு போலீஸ்காரங்களை வர வச்சு ஜீப்ல ஏத்துறோம். அதை வீடியோ எடுத்து வேற என்ன பண்றோம். நம்ம பார்வைக்கு என்ன, பிஜேபி என் அருமை அண்ணமார் தம்பிமார்கள் அவங்க 5 பேர் தானே, டிராக்ஸ் கொடுக்குறவங்க மைனாரிட்டி கிடையாது, மெஜாரிட்டி. எப்படி தெரியுமா, அடுத்த வீடியோல சொல்லவா, செம ஷாக்கிங்கா இருக்கும். அந்த டிராக்ஸ் கொடுக்குற ஊழியத்துக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட், மைனாரிட்டி கிறிஸ்தவம், மெஜாரிட்டி கிறிஸ்தவம், அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அது எப்படின்றத அடுத்த வீடியோல என்ன பண்றேன், தெளிவா சொல்றேன். ஆமென்.